சென்னை மெட்ரோ சுரங்க பணியின் போது தீநகர் லாலா தோட்டம் பகுதியில் ஒரு வீட்டின் தரைப்பகுதி திடீரென உள்வாங்கியது. இதனால் ஏற்பட்ட பள்ளத்தை மெட்ரோ பணியாளர்கள் நிரப்பினர். வீட்டினுள் யாரும் இல்லாததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாமலம்மை ரோடு லாலா தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஏரியா இது நார்த் உஸ்மான் ரோடு ஆப்போசிட்டு. நம்ம எல்லாருமே வீடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 150-200 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் இது. மெட்ரோ போட்டுன்னு வராங்க. இங்கே உண்ணாமலை ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தெரு இருக்குது. அங்கே ஒரு வாட்டி பஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், நாங்களாம் ரோட்டில் தான் உட்காந்துருப்போம். அப்போ கேட்கும்போது இங்கே வந்து ஓப்பனாக இருக்குது, ஏன்னா இங்கே கிருஷ்ணா வாட்டர் போயின்னு இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. சரி ஓகே, இல்லை சார் ஃப்ளாட்டை தாண்டி வீட்டுள்ள போது குழந்தை குட்டிலாம் இருக்குது, என்ன ஆகும்னு கேட்கும்போது அதில் எதுவும் ஆகாது, ஏன்னா காங்கிரீட்லாம் நீங்கள் போட்டு தான் வீடு கட்டிப்பீங்க. நான் இன்றைக்கி ஒரு 10க்கு 10, ஏன்னா நம்ம வீடே 150 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இப்போ ஒரு 10க்கு 10 உள்ளே போயிடுச்சு புஷ்குன்னு. நல்ல வேலை அங்கே ஆள் யாருமே கிடையாது. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பக்கத்து வீட்டில் எல்லாம் குழந்தை குட்டி தான் அங்கெல்லாம் இருக்கும். எல்லாருமே 150 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். திடீர்னு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அரசாங்கமோ இல்லை எல்என்டியோ மெட்ரோவோ எல்லாம் ஏதோ ஒரு கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? நாங்கள் செத்ததுக்கப்புறம் யாருக்கு அதை எதுவுமே கொடுப்பாங்க? யாருனே தெரியாத ஒரு சொந்தக்காரனுக்கு எதுவுமே கொடுப்பாங்களா, இல்லை கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்களா? யாருக்கு கொடுப்பாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு? ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க, சரி யாருக்கு கொடுப்பாங்க? எங்கள் சமாதியில் எடுத்துமே வைப்பாங்களா, இல்லை யாருனே தெரியாத ஒரு சொந்தக்காரனுக்கு கொடுப்பாங்களா, இல்லை சொந்தக்காரன் கொடுத்துருன்னு அவங்களே எடுத்துன்னு போவாங்களா? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு அசூரன்ஸ் வேணும்ல, சொல்கிறாங்க 100% என்ன ஆகாது. வெடிச்சிச்சு. இப்போ எல்லாம் இது பகலில் நடந்தது, ஓகே, ஆள் இல்லை. நைட்டு தூங்கி இருக்கும்போது நடந்தது. என்ன நடக்குது? ஒர்க் நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. இல்லை சார், எங்களுக்கு என்ன தெரியும்? நைட் நடக்குதான் சார். அது அண்டர் கிரவுண்டில் நடக்குது சார். இது அண்டர் கிரவுண்டில் நடக்குது. எப்போ நடக்குது நடக்கலன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கீழே நடக்குதா நடக்கலான்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்லி தான் இங்கே இது வரைக்கும் வந்துச்சு மிஷின்ன்றாங்க, இது வரைக்கும் வந்துச்சு மிஷின்ன்றாங்க. இப்போ திடீர்னு அன்னைக்கு பக்கத்து தெருவில் பிடிங்கிச்சு. அது பெரிய தெரு ஃபுல்லாக பிடிங்கி சேர அடிக்குது. மாடு கிட்டலாம் அலைரேஷன் ஓடுது. மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறான், ஏதோ பாம்பு வச்சுச்சாண்டு. உடனே வந்தது, வண்டிலாம் வர வச்சாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இது சாயந்தரம் நடந்தது, ஒரு 5 மணிக்கு நடந்திருக்கு. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டைம் ஆகுது. ஆன் டைம் உங்கள் வீடியோவில் பதிவாயிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் வேலை முடியல. நீங்கள் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் வேலை முடியல. ஒரு 10க்கு 10 ஏரியா தான் இது. ஒரு 10க்கு 10 ஏரியா உள்ளே போயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆழம் போயிருக்கு? 2 லோடு வந்திருக்கு. ஒரு தளம் போடணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களா, ஒரு தளம் போடுறதுக்கு ஒரு லோடு போதாதா? அப்போ எவ்வளோ காங்கிரீட் இறக்கினே இருக்காங்க, எவ்வளோ பள்ளம் உள்ளே போயிருக்கு. ஒரு குழந்தையோ யாரோ, நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஆக்சிடென்ட் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் சரி பண்ணி தந்தோம். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா சரி பண்ண முடியுமா? பணத்தால் சரி பண்ணுவாங்க. அந்த பணத்தை யார்கிட்ட போய் கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுது. என் பேர் ஹரிவரசன்.